தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய மைண்டை கொஞ்சம் நார்மலா கூலா பீஸ்ஃபுல்லா மூவ் பண்றதுக்கு டாப் 5 கூல் கேம்ஸோட தான் இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மைண்டை இந்த 5 கேமில் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நார்மல் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் குயிஸை பற்றி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுமா அப்படின்றத கருத்தில் வச்சு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் 8:15 நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அந்த 5 கேமுக்கான டவுன்லோட் லிங்க்மே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கன் 2. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கேம், அதே நேரத்தில் கூலான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு கன்ஸ் இருக்கும், ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன் இருக்கும். அந்த கன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்கும், ட்ரோன் கன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது டெமோ தான். கேமுக்குள்ளே நீங்கள் இன்னும் இறங்கி விளாண்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் கேமுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான கேம் தான் அப்படின்னு சொல்லும். சும்மா மூவ் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஆப்போனண்ட்லாம் அப்படி சும்மா தள்ளி அப்படியே தெறிக்க விட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பவர்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. டாப்ல இருந்து கூட நமக்கு வந்து பவர்ஸ் வந்து இறங்கும். சில கன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்டோ அடித்தாலும் எனிமியை தேடி போய் அடிக்கும். நம்ம ஆப்போனண்ட்டை பார்த்து அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு சில பவர்ஃபுல் கன்ஸ்லாம் வந்து முக்கியமாக அதில் கொடுத்துக்க ராக்கெட் லான்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எனிமி வந்துடும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு எனிமி வரும். அதே நேரத்தில் அந்த எனிமி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்போனன்ட்ஸை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். மேலேருந்து நமக்கு ஆப்போனன்ட்ஸ் அனுப்புறது, கீழே இருந்து அனுப்புறது, இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பீட் பண்ணி இந்த எனிமியை ரொம்பவே சிம்பிளாக வந்து பீட் பண்ணிடலாம். இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த கேமுக்கான ட்ரை நவ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரை நவ் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது பார்க் மாஸ்டர். ஸோ எத்தனையோ வகையான கார் பார்க்கிங் கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 கார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 காரையும் கரெக்டான பிளேஸில் போய் பார்க் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் 2 காருமே நம்ம மோதிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுவோம். ஏன்னா அந்த காருக்கான பாதையை நம்ம தான் உண்டாக்கணும். இப்படி நம்ம பண்ணுறப்போ தெரியாமல் ஒரு சின்ன மூவ் கூட 2 கார்ஸையும் முட்டிக்கிற மாதிரி பண்ணிரும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணாமல் கொஞ்சம் திங்க் பண்ணி மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சு ப்ளே பண்ண வேண்டிய ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற கேம் மராத்தா வாரியர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியை பேஸ் பண்ணி இந்த ஒரு கேம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரியும், இடையில நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். அந்த அப்டக்கிள்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போகணும். அது மட்டும் இல்லாமல் எனிமீஸும் வருவாங்க. அந்த எனிமீஸையும் பீட் பண்ணி போகணும். கேம் சிம்பிளாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தெரிக்க விட்டுருப்பாங்க கிராஃபிக்ஸும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற லெவலாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கவனித்து விளையாட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் அந்த குதிரையோட மூவ்மெண்ட்ஸ். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாண்டோம் அப்படின்னா இந்த கேமில் வின் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஆண்ட்ராய்ட் கேம் ஸ்லாப் கிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃபான கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் யாரையாவது போட்டு அடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கேம். ஏன்னா ஆப்போனண்ட்டில் கன்னத்தில் அரைகிறது தான் இந்த கேமோடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த கேமில் முக்கியமான கான்செப்ட்டுமே அதுதான். அதே நேரத்தில் ஆப்போனண்ட்டும் நம்ம கன்னத்தில் அரைய தான் செய்வாங்க. ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் கலர் மார்க்கில் நம்ம அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்மளால் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அடிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் ஆப்போனண்ட்டாக வருவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய
ஹெல்த்தையும் நம்மளுடைய ஸ்லாப்பிங் பவரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஆப்போனண்ட் அடுத்து போக போக ரொம்பவே பவர்ஃபுல்லாக வருவாங்க. நம்ம 2 அடி அடிச்சோன்னா அவங்க ஒரே அடியில் நம்மளை பீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் ரொம்பவே கூலான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஃபன்னியான ஒரு கேம். முக்கியமாக ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்பவே டிஃபிகல்ட்டாக போக போக வருவாங்க. அதனால நம்ம ஸ்லாப்பிங் பவரையும் நம்மளுடைய ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதில் க்ரீன் கலரில் அந்த லைனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் ஸ்லாப்பிங் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லோ ரெட்லாம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த சீரீஸில் ஸ்கல் டவர். ஸோ இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பேட்டில் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்ச்சராக இருப்போம். ஸோ ஆப்போனண்ட்லேருந்து நிறைய ஜாம்பிஸ் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜாம்பிஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சரை வச்சு கரெக்டாக நம்ம அவங்க ஹெட்லேயோ இல்லை வந்து பாடியிலையோ நம்ம வந்து அடிக்கணும். அதே நேரத்தில் நம்ம செட் பண்ணி வச்ச அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸுமே நிறைய ஜாம்பிஸ் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஆர்ச்சர் பவர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பவ்வுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா பவ்வுடைய பவர், அதுக்கப்புறம் ஆரோவுடைய பவர், கிறிஸ்டல் ஆரோ, இந்த மாதிரி நிறைய ஆரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம பவர்ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு நம்மளுடைய ஆரோவும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆரோ தான் இருக்குது. நார்மலான ஆரோ அண்ட் பவர்ஃபுல்லான ஆரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வைக்கக்கூடிய ஆரோ, இந்த மாதிரி நிறைய ஆரோஸ் வந்து கொடுப்பாங்க. போக 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 சூப்பராக கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். நிறைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், நிறைய ஆரோஸ், நிறைய ஆர்ச்சர், இந்த மாதிரி சூப்பராக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு கேம் ட்ரை பண்ணலனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ ஃபைனலாக வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.